என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். பொதுவாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாவே இன்றைய காலகட்டத்தில் இப்போ ஒரு 30 வருஷம் அதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா ஒரு கோயில் திருவிழாவில் பொண்ணை பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சொந்த பந்தத்தில் பார்ப்பாங்க பொண்ணு. ஏதோ பிடிச்சிக்கிச்சுனாக்கும் பெரியவங்க அது பொண்ணு, இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு விசாரிப்பாங்க, பையன் யாருப்பான்னு விசாரிப்பாங்க, அதில் கல்யாணம், அவ்வளோதான். அதில் வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறதுலாம் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் மக்களுக்கு தேவைகள் அதிகம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. தேவைங்கிறத விட எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பெண்ணு வீட்டுக்கிட்ட இருந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு எதிர்பார்ப்பு இல்லை. உன்னுடைய பொண்ணுக்கு என்ன வேணாலும் போடலாம், உன் சீதனான் என்ன அனுப்புறியோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. அதே மாதிரி பொண்ணு கொடுக்குறவங்க மாப்பிள்ளை வீட்டில் அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, சொந்த பந்தம், நம்ம அண்ணன் வீடு மாமே வீடு அப்படின்னு ஒரு சொந்தத்தில் கொடுத்துருவாங்க. எதுவுமே வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னப்பா பொண்ணு எங்கே கொடுக்குறேன்னா, நான் எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுக்குறேன், இல்லாட்டி எங்கள் மாமே வீட்டில் கொடுக்குறேன், இல்லாட்டி சின்ன மாமே வீடு பெரிய மாமே வீடு, ஏதாவது ஒரு உறவு முறையை வச்சு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கேட்குறோம், பொண்ணு என்ன படிச்சிருக்கு, பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் வருது, பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுறாங்க, அதனில் காரு பைக்கு ஏதாவது சிறிதனம் கிடைக்குதா, செலவுக்கு பாக்கெட் மணி எவ்வளோ கொடுக்குறாங்க, இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி உலகம். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சரி, பையனை பற்றி கேட்கணும் அப்படின்னானே, பையன் எங்கே வேலை பார்க்குறான், முதல்ல எங்கேங்கிறத விட ஆமாம் எங்கே வேலை பார்க்குறாரு, சம்பளம் எவ்வளோ வருது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது, 1 லட்சமா, 1 லட்சம் இன்றைக்கி செலவுக்கும் வரவுக்கும் தான் சரியாக இருக்குது. 1 லட்சம் பெருசாக தெரியும். இன்றைக்கி சென்னையிலலாம் 1 லட்சம்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அதனில் சரி அவர் அங்கே வேலை பார்க்குறாருன்னா அங்கே வீடு சொந்தமாக இருக்கா, இல்லை வீடு இருக்கா, வசதி வாய்ப்புகள் என்ன, இங்கே என்ன இருக்குது, மாப்பிள்ளை எங்கே இருக்கார், எப்படி வேலை பார்க்குறாரு, அவருடைய வருமானம் என்ன, வீடு என்ன, அவருடைய வசதிகள் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஓடிடுது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணி வரும்பொழுது ஒரு ஆண், அதாவது பரம்பரை ஒரு அவங்க அப்பா சம்பாரித்து வச்சுருந்தா இது அவருக்கு தெரியாது. அவர் படிக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு, சம்பளம், அந்த வீடு இருக்குப்பா, தோட்டம் இருக்குது, எல்லாம் நேரம் மகன் அப்படின்னா அவங்க அப்பா பேரை சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவர் எப்படி இருந்தாலும் அது ஒரு கணக்கில் ஓடுது. ஆனால் ஒரு தனி மனிதன், ஒரு நடுத்தர வயசு, ஒரு நடுத்தர குடும்பத்திலையோ இல்லை ஒரு ஏழையா குடும்பத்தையும் அவர் சொந்த உழைப்பில் அவர் சம்பாரித்து அவர் வீடு கட்டி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுன்னு பார்க்கணும்னா 35 வயசு 30 வயசுக்கு மேலே ஆயிடுது. படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 25 வயசு 26 வயசு ஆயிடுது. 1 டிகிரி 2 டிகிரி எடுக்கணும் அப்படின்றாங்க. 1 டிகிரிக்கெலாம் ஒன்றும் இல்லை, 2 டிகிரி எடுக்கணுங்கிறாங்க. 2 டிகிரிங்கும்போது 12த்துக்கே ஒரு 18 வயசு ஆகி போச்சுன்னா அங்கிட்டு ஒரு 6 வருஷம் முடிச்சு 24 25 வயசு படிப்புக்கு மட்டும். அதுக்கு மேலே போய் என்னத்த வேலை பார்த்து சம்பாரித்து இதெல்லாம் வாங்கி இப்படிலாம் தடங்கள், திருமண தடங்களுக்கு வர்றேன். இவ்வளவுலாம் இருந்து சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் நோட்டை தூக்குவாங்க நம்ம ஆள். ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும், போய் பார்த்தோன்னே அங்கே சோசியக்காரங்க சும்மா இருக்காங்களா, அது நானும் ஒருத்தன் தான். அதில் என்ன அப்படின்னா புரிதல் கம்மியாக இருக்கிறவங்க, ராகுக்கு தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குது, அப்படி இப்படின்னா அதை ஒரு குட்டையை திருப்பி போட்டு அந்த குட்டையை அப்படின்னா அந்த தண்ணி தேங்கி கிடக்கிறத மட்டும் கலக்கி விட்டு குட்டையை கலப்பி விடான்ட்டுருவாங்க. அந்த தெளிவாக இருக்க நீரை கலங்களாகி போயிடும். அந்த மாதிரி ஒரு தெளிவு அமைதியாக இருந்ததை இது இங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இவ்வளோலாம் கஷ்டம். சரி, ஜோதிடத்துலலாம் இதுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. ஜோதிடம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அதாவது நான் என்னென்னா ரொம்ப டாப்பில் போவேன்னா ஒரு 50% இல்லை 40% தெரிஞ்ச ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் 2 7ஆம் இடம், 2ஆம் இடம் 7ஆம் இடம் 5ஆம் இடம் 12ஆம் இடம்.
என்ன போகலாம் ஒவ்வொன்றுக்கும். இந்த இடத்த லக்னத்துக்கு 2, 5, 7, 8, 12 இந்த பாவகத்தை வந்து அவர் கவனிச்ச அதை நல்லா கவனமாக பார்த்து அதோடைய அதிபதிகள் அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதே வந்து கணிச்சிடலாம் இவருக்கு எப்போ திருமணமாகும், இந்த மாதிரி என்ன யோகம் இருக்குது, திருமணத்துக்குள்ளதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். அப்போ 2ஆம் இடம் பொருளாதாரம், வாக்கு, அவர் எப்படியாப்பட்ட வாக்கு ஸ்தானம், ஒரு பொருளாதார ஸ்தானம், அவர் எப்படி இருப்பார், அவருடைய இதை குறிக்கக்கூடிய இடம். அது லக்னம். எங்கே போயிட்டாலும் லக்னத்தை பார்த்துடணும். இப்போ இதுகெல்லாம் அனுபவிக்கணும்னா லக்னம் வந்துடணும். நான் பொதுவாக திருமணத்துக்கு மட்டும் பேசுகிறேன். இப்போ உடனே வந்து என்னன்னாக்க லக்னம் சரியில்லாமல் அவர் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார், அப்புறம் இவரே சரியில்லைன்னா எங்கிட்டயா திருமணம் பண்ண போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. அது சரியாக இருந்தால் திருமண பாவத்தை குறிக்கக்கூடிய இடம் கலச்சித்திர பாவங்கிறது 7ஆம் இடம் சுக்கிரன். இதை மட்டும் பார்த்தா போதும். இருந்தாலும் இதிலெல்லாம் லிங்கு வருது. 2ஆம் இடம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம், இந்த பொருளாதாரத்தை பற்றி பார்க்கக்கூடிய இடம், வாக்குஸ்தானம், அவர் எப்படி இருப்பார், ஏன்னா பொண்ணை கட்டிக்கிட்டு 9 பேசிக்கிட்டு இருப்பாரா, இல்லை கலகம் பண்ணிக்கிட்டு கிடப்பாரா, அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் அது தொடரா, ஏதாவது சின்னதுக்கு இருந்தாலும் அது வாட்டில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்குமா, அப்படிலாம் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அடுத்தபடியாக 4ஆம் இடம்னா அது குடும்பத்துக்கு வந்துடுது. வண்டி வாகனம் அதை கூட தேவையில்லை, அது தாயார், அது குடும்பம், அது வாகனம், அது சுகத்துக்கு போயிடுது. அப்படியே வந்துட்டோம்னாக்கும் இந்த 5ஆம் இடத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கும் குழந்தைகள். இப்போ திருமணம் பண்ணுறோம், திருமணம் பண்ண உடனே எதுக்கு வைக்கிறாங்கன்னா குழந்தை, அடுத்த கட்டம் குழந்தை. சரி குழந்தை வேணும் அப்படின்னு எங்கே பெற்றுறாங்கன்னா சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். 11ம் 2ம் சம்மந்தப்பட்டால் தான் பொருளாதார ரீதியாக பார்க்கக்கூடிய இடம். லாபஸ்தானம் 11ஆம் இடம், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடமும் 2ஆம் இடமும். இங்கே 5க்கும் 12க்கும் கனெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல தாம்பத்திய சுகம் உண்டு பண்ணால் இங்கே 5ஆம் இடமான குழந்தை வந்துடும். சரி, இதுக்கு காரகம் என்ன? இது வந்து ஆதிபத்தியங்கள், பாவகம். எத்தனாவது பாவம்னு சொல்லியாச்சு லக்னத்தில் இருந்து. சில பேர் ராசிக்கும் பார்க்கலாம். இது நான் வந்து பொதுவாக இத்தனை பாவத்தை பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய நவக்கிரகங்களில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அதில் சில பேர் என்ன அப்படின்னாக்கும் ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயை பார்ப்பாங்க. பொதுவாக தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய நிலப்பாடு என்ன? குழந்தையாக கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கும் குரு. 5ஆம் இடம் கெட்டு போச்சு, இப்போ குரு வலுவாக இருக்குன்னா இப்போ குழந்தை இருக்குது. அந்த இதுக்கு தான் இப்போ கொண்டு வரேன். இப்போ 12ஆம் இடம் கெட்டு போச்சு, அங்கே சுக்கிரன் கொஞ்சம் வலுவாக இருந்தாருன்னா தாம்பத்திய சுகம் இருக்குது. இங்கே குருவும் சுக்கிரனும் வலுவாக இருந்தால் குழந்தை இருக்குது. அப்போ கல்யாணம் திருமணம் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கும்போது தாம்பத்திய சுகம், குழந்தை வந்துருச்சு, குழந்தை வேணும், அடுத்த சன்னதி. அடுத்து வந்து 8ஆம் இடத்தை எதுக்கு பார்க்குறோம்னா அதை எடுத்துக்கலாம், ஆயுளும் எடுத்துக்கலாம். ஆயுள்காரகன், ஆயுளுக்கு பாவகம் அந்த இது அப்படின்னா சனியை பார்த்துடலாம். ஆயுள்காரகன் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். அப்போ 8ஆம் இடம் கலச்சித்திரத்துக்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பம், திருமண வாழ்க்கை, குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அவனுடைய ஆயுளை கொடுக்கக்கூடிய இடம், இந்த விரைய செலவை கொடுக்கக்கூடிய இடம், நோய் நொடியை பார்க்கக்கூடிய இடம். அப்படின்னா உடனே அங்கே வந்துடுறாங்க 6ஆம் இடம் இல்லையான்னு ஒவ்வொரு பாகத்துக்கு இருக்குது. இந்த திருமணத்துக்கும் போது இந்த 5 இடத்த பார்க்கணும். 2, 5, 7, 8, 12 இந்த 5 இடத்துலையும். சரி, இதுக்கு மேலே போயிட்டோம்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், லக்னம் வலுவாக இருக்கணும். இது ஜாதகத்தை பார்க்கணும். இதை பார்க்காம 10 பொருத்தம் மட்டும் நீ பாரு. சில பேர் இந்த 10 பொருத்தத்தை பார்த்தோன்னே நம்ம திருமணம் 8 பொருத்தம் இருக்குது, 10க்கு 8 இருக்குது, ஆஹா மார்க் மாதிரி போட்டு விட்டு அப்புறம் அங்கே போய் கோர்ட்டில் போய் அதிக பேர் இங்கே டைவர்ஸ் கேஸுக்குள்ளே 10 பொருத்தத்தில் நிறையா நல்ல பொருத்தம் இருந்தது தான் போயிட்டுருக்கு. பொருத்தத்தோடு இதையும் பார்க்கணும். எங்கேயோ போய் எங்கேயோ வருதுங்களா அது சொல்கிறேன். ஏன் அப்படின்னா திருமண தாமதத்துக்கு இவ்வளவுலாம் காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வலுவாக இருந்தால் உடனே திருமணம் ஆகும். ஒருத்தருக்கு சுக்கிரன் வலுவாக இருக்குது, சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்ட திசை வருது, 12ஆம் இடமும் நல்லா இருக்குது, அதோட திசா புத்திகள் வருது. அப்போ தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும், அப்போ திருமணம் வேகம் நடக்கும். அதில் 5ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கார், குரு வலுவாக இருக்குது, அப்போ உடனே குழந்தையும் வரணும். அப்போ திருமணம் சிறு வயசுலேயே வரும்.
அட வேலை என்னையா வேலை, சம்பாரிச்சிக்கலாமையா, நான் அப்போ 20 வயசில் ஆகாமல் அந்த 60 வயசில் ஆகிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், சம்பாதிக்கிறது எப்போயும் சம்பாரிச்சிக்கலாம். அதில் ஒரு இப்படி சிந்திக்கிறவங்க இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிட்டா நம்ம பார்த்துக்கலாமையா, பிள்ளைகளுக்கு அவங்க வாட்டில் இருக்கட்டும், அப்புறமா அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க, வேலை படிச்சுக்கிட்டே அது வாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு எவ்வளோ கல்யாணம் ஆகுது. இதெல்லாம் வலுவாக இருக்க வேண்டாம். சரி, இப்படி நிறையா பேசலாம். இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமும் போட்டு ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திருமணத்தை பற்றி. அவர் எங்கன்னாக்க சிறுவில்லிபுத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு. அவருக்கு இதில் பதில் கொடுத்த மாதிரி இருக்கும், பார்ப்போம். அவர் என்ன கேட்டிருக்காருனாக்கும், ஐயா வணக்கம், என் பெயர் சுந்தர், பிறந்த தேதி 15/7/1986, நேரம் காலையில் 9:35 AM, பிறந்த ஊர் சிறுவில்லிபுத்தூர். அவர் என்ன கேட்டிருக்காரு, சிம்பிளான கேள்வி, அதிகமெல்லாம் கேட்கல. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, எப்பொழுது திருமணம் என்று கூறுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. நன்றி போட்டிருக்காரு, கூறவும் அப்படின்னு போட்டு நன்றி போட்டிருக்காரு. இப்போ இவ்வளவு இடம் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கவனிக்கணும். இப்போ பார்த்துட்டோம்னா உனக்கு சுக்கரம் நல்லா இருக்குப்பா, தாம்பத்திய சுகம்னா தாம்பத்திய சுகம் அது எப்படி வேணாலும் அதெல்லாம் அந்த இதில் சொல்ல வேணாம். ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் உழுவாக இருக்குது, தாம்பத்திய சுகம்னா அவருக்கு சுகமாக அனுபவிக்கணும். அது இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சுகம் அனுபவிக்கிறது மட்டும் சுகம் கிடையாது. ஒரு சினிமா படத்தை பார்க்குறாரு, அதில் இன்பம் அனுபவிக்கிறாரு, சுக்கிரன் தான். அதுக்கு போயிடலாம், அது வேறு, அது அந்த டாபிக் விட்டுலாம், ஏன்னா அது நிறையா அதிலெல்லாம் வேணாம். அப்போ அப்படிங்கும்போது இப்போ இவருக்கு இதெல்லாம் வலுவாக இருக்கா. அவர் 86 பிறந்திருக்கார். அப்போ கிட்டத்தட்ட 38 வயசு ஆகுது. இந்த 38 வயசு ஆகி எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, எப்போ திருமணம் அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ பார்த்துடலாங்களா? அவருடைய பிறந்த தேதி மீண்டும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஏன் அதெல்லாம் மீண்டும் சொல்கிறேன்னா, இந்த பழகிக்கிட்டு இருக்கவங்க அவங்க சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. இப்போ செல்லுலேயே அதோடைய சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. டக்குன்னு அந்த கட்டத்தை பார்த்து நீங்களும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் 15/7/1986, நேரம் காலையில் 9:35, பிறந்த இடம் சிறுவில்லிபுத்தூர். ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது, பார்த்துக்குங்க. லக்கணமாக வர்றது இது சிம்ம லக்கணம். லக்கணத்திலே சுக்கிரன் இருக்கிறார், அப்படியே வந்துடுவோம். 3ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 4இல் சனி வக்ரம், 5இல் செவ்வாய் வக்ரம், 7இல் குரு வக்ரம், 9இல் ராகு, 11இல் லக்னாதிபதியான சூரியன், 12இல் புதன் அஸ்தங்கம் வக்ரமாகி உள்ளார். அஸ்தங்கம் தான், அந்த வக்ரம் கிடையாது. அந்த இடத்துல சூரியனுக்கு பக்கத்தில் போகும்போது அஸ்தங்கம் தான். இப்போ லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், கண்டிப்பாக லக்னாதிபதி வலுவாக இருக்கார், லக்னமும் வலுவாக இருக்கார். 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 11ஆம் இடத்துல இருக்கிற லக்னாதிபதியை சூரியனை குரு பார்க்கிறார், லக்னத்தையே குரு பார்க்கிறார். லக்னத்திலே இயற்கை சுமரான சுக்கிரனும் இருக்கிறார். அப்போ லக்னம் வலுவாக இருக்குது. சரி, ராசியும் வலுவாக இருக்கா அப்படின்னு அதையும் பார்த்துடலாம்ல. பார்க்கும்போது ஜோதிடம் ராசியும் வலுவாக இருக்குது. அதே குரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் பார்வையாக ராசியையும் பார்க்கிறார். ராசிக்கு அதிபதியான சுக்கிரனை, லக்னத்தில் இருக்கிற சுக்கிரனையும் குரு பார்க்கிறார். அப்போ ராசிக்கு அதிபதியும் ராசியும் வலுவாக இருக்குது, லக்னமும் வலுவாக இருக்குது, லக்னத்துக்கு அதிபதியும் வலுவாக இருக்குது. அப்போ இவருக்கு ஆள் எப்பயுமே வெள்ளையும் சொல்லியமாக இருப்பார், நல்லா நீட்டாக இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வரும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவரால் சமாளிக்க முடியும். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும். இந்தாச்சு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் தன் வீட்டுக்கு 11இல் இருந்து லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் மறைஞ்சு, அது மரபுதானம் தான், விரையச்சனம். அங்கே புதன் அஸ்தங்கம் அடைஞ்சு உள்ளார். அடுத்தபடியாக 5ஆம் இடத்தை நான் சொன்னேன் திருமணத்துக்கு உள்ளது. இந்த 5ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறார். சரி, செவ்வாய் இருக்கிற அந்த இடம் குருவோடைய வீடு, செவ்வாய்க்கு நண்பருடைய வீடு. இங்கே 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது நன்மையே. இங்கே லக்னாதிபதி சூரியனும் 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடமும் இங்கே கனெக்ட் தொடர்பு இருக்குது. அதேமாதிரி குரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான். இப்போ ஒரு கனெக்ட் இருக்கும்போது இவருக்கு பாக்கியம் புண்ணியம் எல்லாமே இவருக்கு கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும். ரைட். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவர் இருக்கிற இடம், இருந்த இடத்த பாழாக்கணுங்கிறது ஜோதிட விதி. அவருடைய பார்வைக்கு பலன் அதிகம். எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாகவத்தை, அந்த இடத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி.
ஜோதிடத்தில் வந்து அது அப்படி தான் நடக்குது. அப்போ அவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 7ஆம் இடங்கிறது கலச்சித்திர சாகம். அந்த என்னென்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த கலச்சித்திர பாவகம். சரி, அதுக்கு காரகம் கிரகம் எது அப்படின்னாக்க சுக்கிரன். அப்போ சுக்கிரன் உலகா தானே இருக்கார் குரு. அப்படிங்கும்போது ஒரு கதையில் வரும், ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது அப்படிங்குவாங்க. அந்த சித்தர்கள் கதையை படிக்கும்போது கரூரார் அப்படிங்கிறதுல வந்து போகர் தான் சொல்லுவார், சிஷியா நீ இதெல்லாம் கற்றுக்கிட்ட, அதனால் ஒரு உரையில் 2 கத்தி இருந்துச்சுன்னா அது நல்லதில்லை, நீ ஓன் வலிக்கு போனா ஏன் வலிக்கு போகிறேங்கிற மாதிரி. இது 2 கத்திக்கு ஒரு உரையில் 2 கத்தி இருக்குது. அப்போ அந்த உரையை கிழிச்சிருங்கிறன்னு அர்த்தம் இருக்குது. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் பேசுகிறதோ ஒரு 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 பஞ்சாயத்து பண்ணும்போது 2 தலைவர் இருந்தாங்க பஞ்சாயத்தை, ஒரு கருத்தை சொல்லுவார், அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், ஒரு ஆள் இருந்தால் சரியாயிடும். இப்போ இந்த 7ஆம் பாகவத்தை இந்த 2 சுகக்கரமும் இருந்து கொண்டு நானா நீயான்னு கெடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ திருமண தாமிதம், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக தான் இருக்கார், அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. சுகத்தை கொடுக்கக்கூட 12ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறார். புதனுக்கு வந்து அங்கே அஸ்தங்கமோ இதெல்லாம் வந்து அந்த தோஷம்லாம் கிடையாது. சுக்கிரனுக்கும் புதனுக்கு அது முக்கூட்டுக்காரங்க அப்பைக்கப்போ ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ புதனுக்கு அந்த இடம் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார், கொஞ்சம் எதிரியான வீட்டில் தான் இருக்கார், இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த தாம்பத்திய சுகம் தாமதமாக கிடைக்கணும். அங்கே 12ஆம் இடத்துல புதன் தனக்கு மிகவும் பிடிக்காத எதிரியான சந்திரனுடைய வீட்டில் இருக்கார், அஸ்தங்கமாய் போட்டார். செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். நாங்கள் எப்படி குண்டை தூக்கி போடுறீங்கன்னா, ஆமாம் செவ்வாய் பார்க்குறாருல 7 8ஆம் பார்வை. அப்போ 12ஆம் படம் தாம்பத்திய சுகம். அப்போ தாம்பத்திய சுகம் நிரந்தரமான அந்த சுகம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகுது. குழந்தை பிறக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய குருலாம் நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்ரம் அடைஞ்சாலும் கூட சுக்கிரனுடைய பரவல் இருக்குது, அது பிரச்சனை இல்லை தான். திருமணம் தாமதமாகறதுக்கு காரணம் 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், சுக்கிரனும் குரு 7ஆம் இடத்தோட சம்மந்தப்படுகிறார்கள். அந்த இடத்தில் கிரக யுத்தம் நடக்கிறது. அப்படி இடத்துல நீயா நானான்னு. 12ஆம் இட சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் கொஞ்சம் ஃபால்ட்டு தான். சரி, இதுக்கெல்லாம் மேலே தசாபுத்தி வந்துடணும். என்ன தசாபுத்தி நடக்குது அவர் பிறந்தப்ப? ஜோதிடம் அப்படின்னா ஒரே வரியில் ஒரு கட்டத்தை மட்டும் பார்த்த உடனே இப்படி தான். இப்போ வண்டி ஓட்டுற மாதிரி ஸ்ட்ரைட் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ ஹேண்ட் பண்ணால் இப்போ எங்கேயா இடிக்க வேண்டியதான், வளைக்க வேண்டிய இடத்துல வளைக்க வேண்டியதான், கட்டு இருந்தால் அதை கிளச்ச வச்சு பிரேக்கு பிடிக்க வேண்டிய இடத்துல மேலே ஏறி எல்லா வேலையும் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு வண்டி ஓடணும்னா வண்டி இப்போ ரோட்டில் போகுது, பார்வைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு டிரைவர் உட்காந்துட்டு நம்ம அவர் வாட்டில் பிடிச்சிட்டு இருக்காரியா ஓடிக்கிட்டு இருக்குன்னு, அது எவ்வளோ வேலை இருக்குன்னு அவர் தான் தெரியும். கிளச்சு பிரேக்கை பிடிக்கணும், அப்புறம் ஆக்சிலேட்டரை கொடுக்கணும், அது அப்புறம் ஸ்டேரிங் அது வளைக்க வேண்டிய இடத்துல அது இதுன்னு. இதே மாதிரி ஜோதிடம் வந்து நிறையா இருக்குது. ஒரு பாவத்தை மட்டும் பார்த்தோன்னே இப்போ 7ஆம் பாவம் தானே திருமணத்தை குறிக்கிறோம், அதை மட்டும் பார்த்தோன்னே பலன்னு சொல்லிட்டு போயிடலாமான்னா அதெல்லாம் முடியாது. அதை மட்டும் பார்த்தோம்னா நல்லா இருக்குது, நிறையா பேருக்கு கல்யாணமே ஆகாது. இந்த ஜாதகத்தில் நல்லா தானே இருக்குது. அப்போ இவர் பிறக்கிறப்ப என்ன நட்சத்திரத்தில் பாருங்க, சித்திரை 3ஆம் இடத்துல பார்த்துருக்காரு. அப்போ சித்திரைங்கும்போது ஓடி வந்துடலாம். அப்போ என்ன தசை வருது ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கனாக்கு வந்து சித்திரைங்கும்போது செவ்வாய் தசை ஒரு வருஷம் 11 மாதம், 2 வருஷத்துக்கு செவ்வாய், அங்கிட்டு ஒரு 18 வருஷத்துக்கு ராகு. அப்போ சின்ன பிள்ளையிலே ராகு தசையே வந்துடுது. அது ராகுன்னா வெளியில் போவாங்க, அது அந்த இதுக்கு போயிடலாம். அப்போ 20 வயசில் இந்த ராகு தசையை முடிஞ்சிருது. கரெக்டாக வாலிப வயசில் குரு தசை வருது, 16 வருஷம். 20, 16, 36 வயசு வரைக்குமே இந்த ராகு தசை தான் நடக்குது. ராகு கிடையாது, ராகு தசை முடிஞ்ச உடனே குரு தசை நடக்குது. இந்த குரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான், 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமணத்தை கொடுத்து குழந்தைய கொடுப்பாரா அப்படின்னா அங்கே தான் ஃபால்ட். அங்கே என்ன அப்படின்னா சனியோட வீட்டில் இருக்கிறது ஒன்று, சொந்த சாரமே வாங்கியிருக்கார் குரு. சாரநாதன் யார்? குருவுக்கு. அப்படி அதையும் பார்த்துருமில்ல, பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்துடலாம்ல. குரு வந்து பூரட்டாதி 3ஆம் பாதம் வாங்கியிருக்கார், குருவோடைய சாரமே வாங்கியிருக்கார். 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் எடுத்துக்கலாம், 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் எடுப்போம், நல்லதாகவே எடுப்போம். அங்கே சுக்கிரன் பார்க்குறார், சனியோட வீட்டில் இருக்கார். ஆகையினால திருமணத்தை தாமதத்தை கொடுத்தார். அந்த குரு தசையில் நடக்கலை.
சரி குருதசையில் ஒரு நல்லா இருந்தாரையா, வருமானம் வந்துச்சாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் வந்துச்சு. அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக என்ன பதிவு போடுங்க, பழக்க வழக்க நண்பர்கள், அப்படியே பெண்கள்னு கூட எடுத்துக்கலாம். இதனாலலாம் ஏமாற்றம் தான் அடைஞ்சிங்க, பொருளாதாரத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. நண்பர்கள் ஏதாவது இந்த பார்ட்னராக நான் தொழில் தொடங்குறேன், இல்லாட்டி இந்த ஷேர் மார்க்கெட்டு பண்ணுறேன், இந்த அது வாங்குறேன், இது ஆட்டு சீட்டு, இந்த சீட்டு போட்டேன், அது இதுன்னு இதனால் பணத்தை இழக்க விட்டுருப்பார். இந்த குருதசை கொடுக்க கிடையாது. சரி, இப்போ சனி தசை நடக்குது. நடப்பில் சனி தசை. சனி தசை வந்து 2022 சனி தசை, சனி புத்தி. இந்த லக்கணத்துக்கும் சனிக்கு ஆகாது தான், கடகத்துக்கும் சிம்மத்துக்கும். இந்த சிம்ம லக்கணத்துக்கோ அல்லது சிம்மத்தை பற்றியே பேசுவோம். இந்த சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கு சனி வலுப்பெற்று இருக்கக்கூடாது. வலுப்பெற்று இருந்தால் சொத்தம் அடித்து காலி பண்ணி விட்டுருவேன், ஒன்றும் இருக்காது. இந்த வலு அப்படின்னா ஆட்சி, மகரத்துலேயோ கும்பத்துலேயோ அல்லது துலாத்தில் உச்சத்துலேயோ இருக்கக்கூடாது. இல்லை அவருக்கு நம்பரான ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டிலையோ அல்லது மிதுனம் புதனுடைய வீட்டிலையோ கண்ணிலே இருந்தால் அவங்களுடைய இணைஞ்சு சுபருடைய அப்படி நல்ல ஒரு வலுப்பட்டு இயற்கை சுபரான குருவை பார்த்து, இல்லை புதனுடைய இணைந்து இப்படிலாம் இருக்கும்போது வந்து என்ன ஆயிடுவார்னா, இந்த லக்கணத்துக்கு அவர் சனி வலுப்பெறுகிறார். சனி தசை கெடுக்க செய்யும் இந்த லக்கணத்தை. ஆனால் இங்கே 4ஆம் இடத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்து கொண்டு வக்ரமாகிறார். அப்போ கொடுக்க செய்யணும், சுகபோகத்தை கொடுக்கணும். 4ஆம் இடம் வீடு, வாகனம், பொருளாதாரம், தங்க ஆபரணங்கள். 7ஆம் இடத்துக்கு அதிபதி மனைவி. சனி தசை புதன் புத்தியில், புதன் 12ஆம் இடத்தால் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் வாட்டில் சனி தசை புதன் புத்தி, நீங்கள் அது எப்போயா இருக்கு வருது கேட்பீங்கள்ல. சனி தசை சனி புத்திலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. இருந்தாலும் சனியோட ஒரு காரகம் என்னென்னா, அவன் ஒரு மந்தன், அவன் ஒரு சுலோவாக போகக்கூடியவன், சோம்பேறி. இப்போ எந்த காரியத்தை எடுத்தாலும் கொடுத்துடணும். திருமண வாழ்க்கை சனி இந்த ஜாதகருக்கு கொடுத்தே ஆகணும், மனைவியை கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? அப்போ சனி என்ன ஒரு போய் பார்க்கத்தமுனாக்கும் அலைஞ்சு நம்மளும் எத்தனைதாயா பொண்ணா பார்க்குறது இவனுக்கு அப்படின்னு ஒரு மலிப்பாயிரும். ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா மலிப்பு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு நமக்கே ஒரு ஒரு அசால்ட்டு இதாகி என்னடா எவ்வளோதான் நம்மளுமே பொண்ணு பார்க்குறது. ஆனால் 2025 24 முடிஞ்சு 2025 கூட ஆகஸ்ட் ஆயிரணும் உங்களுக்கு. இருந்தாலும் முன்னாடி அதிலிருந்து 2025க்கு மேலே உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆகஸ்ட் மாதம்தான், இன்னும் 1.5 வருஷமா அப்படின்னாக்கும். அப்போ இப்போ எனக்கு 36 வயசு 38 வயசில் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு யோகம் அப்படி தான். ஆனால் இப்போ இருந்தே பொண்ணு பார்க்கலாம், நல்ல பொண்ணு கிடைக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாங்க. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல கௌரவம், சுய கௌரவம் பார்க்குறது, நான் தியானம் அது சொன்னாலும் கேட்கணுங்கிறது. அதே மாதிரி தான் உங்களுக்கு தகுந்த பொண்ணு தான் வரும், ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. ஒன்று நல்ல பொண்ணு கிடைக்கும், எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சனி தசை புதன் புத்தியில் திருமணம் நடக்கும், அது மாட்டு கருத்து கிடையாது. புதன் 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 12இல் இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்கே பார்க்குறார் எடுத்துடணும். அதுதான் ஜோதிடம். அப்படின்னா 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அப்படியே 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். வேலையெல்லாம் கிடைக்கும், நல்லா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 2க்கும் 11க்கும் அதிபதி தான் புதன். அவர் போய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 11 அவரும் 12ஆம் இடத்துல இருக்கிற இடத்த கெடுக்கணுமா அப்படின்னா கெடுக்க மாட்டார், அங்கே அஸ்தங்கம் ஆகிட்டார். அப்போ கொடுக்கணும் எல்லாமே. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ வாகனம் அந்த வீட்டுலாம் கெடுக்கணுமே அப்படின்னாக்கா அங்கே அவர் வக்ரம் ஆகிட்டார். அப்போ கொடுக்கணும். வீடு கட்டலாம், வாகனங்கள், வண்டி, புது வண்டி வாங்கலாம், திருமணம் பண்ணலாம், நிறையா கொடுப்பாங்க. இந்த சனி தசை உங்களுக்கு நல்லதே செய்யும். அவ்வளோதான். கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுதான் திருமணத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் பார்க்கணும். இப்போ நான் டக்குன்னு ஒரே வாரத்தில் சொல்லிடல. 7ஆம் பாவத்தை பாரு, சுக்கிரனை பாருனாக்கும் அது எழுதியிருக்கு. அந்த இடத்துல இதை மட்டும் பார்த்த உடனே ஒருத்தருக்கு திருமணத்தை பார்க்க முடியாது. திருமண யோகம் எப்படின்னா உங்களுக்கு 7ஆம் பாவம் நல்ல வலுவாக தான் இருக்குது.
சுக்கரனா குரு தான் பார்க்குறாரு, வலுவாக தான் இருக்குது. ஏன் தாம்பத்தியம் வரல? உங்களுதே விளக்கம் சொல்லிட்டேன். எந்தெந்த பாவம் கெடுத்திருக்கு, ஏன் திருமணம் தாமதம் ஆனது. சரி, இப்போ திருமணத்தை ஆக போகிறது. சனி அப்படின்னா சொந்த பந்தமாக அப்படின்னாக்கும் சனி வந்து ஜோதிட விதியில் வந்து அந்நிய கிரகம் தான். கொஞ்சம் வெளி சொந்தம் தான் வரும், வெளியில் தான், வெளி பொண்ணு தான், வயது வித்தியாசம்தான். நீங்கள் தான் 36 37 வயசு ஆக போதில்ல, இப்போ பொண்ணு ஒரு சிறு வயசாக தான் வரும், உங்களோட ஒரு 10 வயசு கம்மியாக தான் வரலாம். அப்படி எடுத்துக்கலாம், நல்லதாக எடுப்போம். வயது வித்தியாசம்னா என்னையோட வயசு கூடவா அப்படின்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் வயசுக்கு மூவ் பண்ணால் அது ஒரு உங்களோட ஒரு 10 வயசாக ஒரு 25 வயசுக்குள்ளே பொண்ணு பாருங்கள், அமைஞ்சிடும், நல்ல பொண்ணு கிடைக்கும். இல்லை, நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.